சிங்கப்பெண்ணே சீரியல்ல மகேஷ் சார் பிளான் பண்ண மாதிரி மலைக்கோயில்ல அன்பானந்தி கல்யாணத்தை பண்ண தேவையான எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்க, அதே சமயம் அன்பு துளசி நிச்சயதார்த்த அரேஞ்ச்மெண்ட் வேற ஒரு கோயில்ல நடந்துட்டு இருக்குது. லலிதாம்மாக்கும் துளசிக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு அன்பு துளசி நிச்சயதார்த்தம் நடக்க இருக்க கோயில்ல தான் அன்பும் இருக்காரு. சரியான நேரம் வந்ததும் மலைக்கோயிலுக்கு கிளம்ப காத்துட்டு இருக்காரு அன்பு. கொஞ்ச நேரம் போனதுமே அன்பு லலிதாம்மாக்கும் துளசிக்கும் சந்தேகம் வராத மாதிரி நைசா நிச்சயதார்த்தம் நடக்க இருக்க கோயிலை விட்டு வேக வேகமா வெளியே கிளம்ப இத யாழினி பாத்துடுறா. ஆனா அன்பு வெளியே போனத லலிதாம்மாட்ட சொல்லாம அமைதியா இருக்கா. ஏன்னா அன்பு துளசி நிச்சயதார்த்தம் நடக்க கூடாதுன்னு யாழினியும் ஆசைப்படுறதுனால. கொஞ்ச நேரத்திலேயே லலிதாம்மா துளசியோட அப்பா அம்மான்னு எல்லாரும் பரபரப்பா கோயில் முழுக்க அன்பை தேட, அன்பு துளசி நிச்சயதார்த்தம் நடக்க இருந்த கோயிலுக்குள்ளார எங்க தேடியும் அன்பை காணோம். நிச்சயதார்த்தம் நடக்க போற இந்த நேரம் பார்த்து அன்பு எங்க போனான்னு லலிதாம்மா செம்மையா பதற ஆரம்பிக்கிறாங்க. அன்பு துளசி நிச்சயதார்த்தம் நடக்க கூடாதுன்னு கண்டிப்பா அந்த மகேஷ் தான் என் புள்ள அன்பை ஏதாவது பண்ணி இருப்பான். அவன் தான் அன்பு துளசி நிச்சயதார்த்தம் நடக்க கூடாதுன்னு ஆசைப்படுறவன். அந்த ஆனந்திக்காக என் புள்ளைய அந்த மகேஷ் தான் நிச்சயம் நடக்க போற இந்த நேரம் பார்த்து ஏதாவது பண்ணி இருக்கணும்னு பயங்கர கோபத்தோடையும் பதட்டத்தோடையும் லலிதா அம்மா துளசி கிட்ட சொல்ல, அன்பு மாமாக்கு காலா பண்ணாலும் காலை எடுக்க மாட்டாரு. இப்ப அன்பு மாமா எங்க போனாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு துளசியும் பதறி போய் நின்னுட்டு இருக்க, அதுக்கு ஒரு வழி இருக்கு துளசி, வா போலான்னு லலிதா அம்மா துளசிய கூட்டிக்கிட்டு எங்கேயோ கிளம்ப, எங்கன்னு பார்த்தா மகேஷோட வீட்டுக்கு லலிதா அம்மா வந்து நிக்கிறாங்க. லலிதா அம்மா மகேஷோட அம்மா தில்லை சார பார்த்து, ஆனந்திய உங்க கம்பெனியை விட்டு அனுப்புங்கன்னு சொன்னேன், ஆனா நீங்க அதை பண்ணல, பரவாயில்ல, ஆனா யாரோ ஒருத்தன் மூலமா கலங்கப்பட்டு நிக்கிற ஆனந்திய என் புள்ள அன்புக்கு உங்க புள்ள மகேஷ் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறான், அது என்ன நியாயம்? இப்ப அன்புக்கும் துளசிக்கும் கோயில்ல நிச்சயம் நடக்க இருந்தது. ஆனா நிச்சயம் நடக்க போற இந்த நேரம் பார்த்து என் புள்ள அன்பை காணோம். அன்பு எங்க போனான்னே தெரியல. துளசி அன்பு நிச்சயதார்த்தம் நடக்கவே நடக்காதுன்னு மகேஷ் ஏற்கனவே பிரச்சனை பண்ணான். சோ அன்பு துளசி நிச்சயதார்த்தம் நடக்க போற இந்த நேரம் பார்த்து அன்பு காணாம போயிருக்கான்னா கண்டிப்பா மகேஷ் தான் காரணமா இருப்பான். ஒழுங்கா அன்பு எங்கன்னு மகேஷுக்கு சொல்லுங்கன்னு லலிதா அம்மா மகேஷாரோட வீட்டுல வந்து சத்தம் போட, தில்லை சார் லலிதா அம்மாட்ட டென்ஷன் ஆகாதீங்க, இப்பவே நான் மகேஷுக்கு காலை பண்ணி விசாரிக்கிறேன்னு மகேஷுக்கு காலை பண்ண, மகேஷ் சார் காலை எடுக்க மாட்டாரு. மகேஷ் சாரோட அம்மா மித்ராக்கு காலை பண்ணி, மித்ரா இப்ப மகேஷ் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க, மகேஷ் மலைக்கோயில் இருக்கான்னு மித்ரா உளறிடுறா. இத துளசியும் லலிதா அம்மாவும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. மகேஷ் எதுக்கு மலைக்கோயிலுக்கு போனான்னு மகேஷ் அம்மா மித்ராட்ட விசாரிக்க, ஆண்டி மகேஷ் அன்புக்கும் ஆனந்திக்கும் அன்பம்மாக்கு தெரியாம மலைக்கோயில்ல கல்யாணம் பண்ணி வைக்க போறான், அதனால தான் இப்ப மகேஷ் மலைக்கோயிலுக்கு வந்திருக்கான்னு சொல்ல, மித்ரா சொன்னது எல்லாத்தையும் கேட்டு லலிதா அம்மாவும் துளசியும் சாக்காகி நிக்கிறாங்க. எங்களை ஏமாத்திட்டு அன்புக்கு ஆனந்தி கூட கல்யாணம் பண்ணி வைக்க போறானான்னு பயங்கர கோபத்தோட லலிதா அம்மா மலைக்கோயிலுக்கு அன்பானந்தி கல்யாணத்தை தடுத்து நிறுத்த வேக வேகமா கிளம்புறாங்க. இங்க மலைக்கோயில்ல அன்பு நிச்சயதார்த்தத்துல இருக்காம மலைக்கோயிலுக்கு வந்திருக்கான்னு ஆனந்தி சாக்காக, அன்பு துளசி நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுன்னு ஆனந்திய பேசி நம்ப வச்சிடுறாங்க. மகேஷ் சார் அன்பை பார்த்து, ஆனந்தி கழுத்துல தாலி கட்டணும்னு போட்ட பிளான் கோகிலாக்கா கல்யாணத்துல வேணா சொதப்பலாகி இருக்கலாம், ஆனா இப்ப மலைக்கோயில்ல ஆனந்தி கழுத்துல தாலி கட்டணும்னு போட்ட பிளான் கரெக்டா நடக்கணும் அன்புன்னு மகேஷ் சார் சொல்ல, இங்க லலிதா அம்மா வேகமா ஆட்டோல மலைக்கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. அன்பு எதிர்பார்த்த மாதிரி முகூர்த்த நேரம் வந்ததும் ஆனந்தியோட அப்பா அம்மான்னு எல்லாரும் எதிர்பார்க்காத ஒண்ணு நடக்க ஆரம்பிக்குது. அன்பு ஆனந்தி கழுத்துல வேக வேகமா தாலி கட்ட ஆரம்பிச்சிடுறாரு. ஆனந்தி சாக்காகி நிக்கிறா. அன்பு ஆனந்தி கழுத்துல தாலி கட்டி முடிக்க, அதே சமயம் லலிதா அம்மா துளசியோட அப்பா அம்மான்னு எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. அன்பு ஆனந்தி கழுத்துல தாலி கட்டினதை பார்த்து லலிதா அம்மாவும் துளசியும் அதிர்ந்து போய் நிக்கிறாங்க.